Converting improper fractions as a mixed fractions. Consider the improper fraction 13 by 5. Generally, fractions consist of two parts. The top one which is called numerator and the bottom one which is called denominator. So, the numerator tells number of parts taken or number of parts considered. Evlo parts shade pannu அப்படின்றது வந்து numerator. Denominator பாத்தீங்கன்னா total number of equal parts of the whole. So, the denominator suggests that a unit or a whole is divided into 5 equal parts. இங்க வந்து 5 கொடுத்திருக்காங்க, which means 5 equal parts வந்து one whole நீங்க divide பண்ணும். So 5 is the number of equal parts into which the whole has been divided. So இந்த 13 by 5 ன்றது வந்து ஒரு improper fraction. இத mixed fraction convert பண்ணுனா, so the 13 வந்து dividend எழுதிப்பீங்க. 5 ன்றது வந்து divisor. 5 into 2 is 10. So remainder வந்து 3. So இங்க remainder 3. 2 ன்றது வந்து quotient. So improper to mixed எழுதும்போது உங்களோட quotient 2ன்றது வந்து it is a natural number part. இந்த remainder 3ன்றது வந்து numeratorல எழுதுவீங்க. உங்களோட divisor வந்து denominatorல எழுதுவீங்க. So 2 3 by 5 இது வந்து mixed fraction or mixed number. So இந்த மாதிரி தான் வந்து ஜெனரலா ஒரு improper fraction கொடுத்தாங்கன்னா mixed fraction இந்த மாதிரி தான் கன்வர்ட் பண்ணுவீங்க. So mixed fraction consists of two part ன்னு தெரியும். Natural number part and fractional part. இது வந்து ஒரு proper fraction. But இன்னைக்கு வீடியோல சேம் ரிசல்ட் தான் through ஆக்டிவிட்டிலையும் நமக்கு கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீடட் திங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கலர் பென்ஸ் தேவை உங்களுக்கு. ஃபார் டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி யூ நீட் 6 பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், உங்களோட ரைட் சைடில் இருக்கிறது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் அப்படின்றது வந்து இட் இஸ் ஒன் ஹோல் ஆர் எல்ஸ் ஒன் யூனிட் அப்படின்றது வந்து ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப். So when you consider one whole அப்படின்னும்போது இந்த paper strip வந்து full நீங்க வந்து shade பண்ணணும். So consider the improper fraction 13 by 5. So denominator suggests that a unit is divided into 5 equal parts. நம்ம சொன்னோம் இங்க 5 கொடுத்திருக்கனால 5 equal parts divide பண்ணணும். So இந்த paper strip அப்படின்றது வந்து one whole or one unit. இத வந்து எத்தனை equal parts divide பண்ணணும்? 5 equal parts divide பண்ணணும். So இதை வந்து 5 equal parts divide பண்ணுறதுக்கு through paper folding you can divide it into 5 equal parts. So paper folding பண்ண தெரியாதவங்க இதை மெஷர் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து எத்தனை சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து எப்படி ஈக்குவலாக 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணணும்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ 15 சென்டிமீட்டர் இந்த ஒரு யூனிட்ன்றது வந்து 15 சென்டிமீட்டர். நமக்கு வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸ் தேவை. ஸோ டிவைட் பை நீங்கள் 5 பண்ணிங்கன்னா எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ்ன்னு தெரிஞ்சிடும், 3 சென்டிமீட்டர். ஸோ எவ்ரி 3 சென்டிமீட்டர் நேராக ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து நீங்கள் டிவைட் பண்ணிடலாம். ஸோ எவ்ரி 3 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒன் ஹோலை வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5. ஸோ 3 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு லைன் போட்டிருக்கோம், 6 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு லைன், 9 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு லைன், 12 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு லைன். ஸோ டோட்டல் 5 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ நியூமரேட்டர் சஜஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் டேக்கன் ஆர் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கன்சிடர்ட் நம்ம சொன்னோம். ஸோ இங்கே நியூமரேட்டர் வந்து 13 இருக்குது, பட் நமக்கு இங்கே இருக்கிறது வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ 5 பார்ட்ஸுமே வந்து ஷேட் பண்ண போகிறோம், பிகாஸ் நமக்கு தேவை 13. ஸோ 5மே ஷேட் பண்ணலாம். ஸோ டோட்டல் வந்து 3 பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணோம், அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் பார்ட்ஸ். அதை வந்து டினாமினேட்டரில் வந்து பிளேஸ் பண்ணோம். எத்தனை பார்ட்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம், 5 பார்ட்ஸுமே வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், பிகாஸ் இங்கே வந்து 13 பார்ட்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் தான் ரிமைனிங் பார்ட்ஸை நம்ம ஷேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இந்த 13ல் வந்து இப்போதைக்கு 5 பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்க பேப்பர் ஸ்ட்ரிப்பில் தான் நம்ம வந்து ஷேட் பண்ணி ஆகணும்.
So next paper strip நீங்க பாத்தீங்கன்னா we are going to divide that into 5 equal parts because denominatorல 5 தான் கொடுத்திருக்காங்க. So அடுத்த one whole ஒரு யூனிட் எடுத்து 5 equal parts டிவைட் பண்ண போறோம். So இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் because இங்க வந்து பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் லென்த் அண்ட் பிரெத்ல தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதனால இதுவும் 15 சென்டிமீட்டர் தான். எவ்ரி 3 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பையும் வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஈக்குவல் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம் பிகாஸ் நியூமரேட்டரில் வந்து 13 பார்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட். ஸோ 5 பார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்லையும் 5 பார்ட்ஸ் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து 5 பார்ட்ஸுமே வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் 5 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். டோட்டல் வந்து எத்தனை பார்ட்ஸை டிவைட் பண்ணோம்? 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணோம். 5 பார்ட்ஸுமே ஷேடட். ஸோ ஷேடட் பார்ட்டை நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணோம். ஸோ 5 + 5 வந்து 10. இன்னும் ரிமைனிங் எத்தனை பார்ட்ஸ் தேவை? 3 பார்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட நியூமரேட்டர் வந்து 13 வந்து வந்துடும். ஸோ இந்த தேர்ட் பேப்பர் ஸ்ட்ரிப் என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ண போகிறோம். பட் எத்தனை பார்ட்ஸ் வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும்? ரிமைனிங் இருக்கிறது 3 தான். ஸோ 3 பார்ட்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம் தேர்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பில். ஸோ இப்போ பேப்பர் ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு இதுவும் 15 சென்டிமீட்டர் தான். ஸோ 5 ஈக்குவல் பார்ட்ஸ் எவ்ரி 3 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பை 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 5 பார்ட்ஸ் ஆர் ஷேடட். செகண்ட் ஒன் 5 பார்ட்ஸ் ஆர் ஷேடட். டோட்டல் வந்து 10 பார்ட்ஸ் ஆர் ஷேடட் டில் நவ். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 3 பார்ட்ஸ். பிகாஸ் நியூமரேட்டரில் வந்து 13 பார்ட்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ 10 பார்ட்ஸ் வந்து டோட்டலாக இது வரைக்கும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 3 பார்ட்ஸை வந்து இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி 3 பார்ட்ஸ் யூ நீட் டு ஷேட். ஸோ 3 பார்ட்ஸுமே நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இனிஷியலாக சொல்லியிருந்தோம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேப்பர்லையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த 13 தான் நம்ம நியூமரேட்டர் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து டேக்கன் சொன்னோம் ஆர் கன்சிடர்ட்னு. ஸோ 13 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 + 5 + 3 டோட்டல் 13 ஆயிடுச்சு. ஸோ இந்த தேர்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து டோட்டல் எத்தனை பார்ட்ஸ் இருந்தது? 5 ஈக்குவல் பார்ட்ஸ் இருந்தது. ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் ஷேடட்? 3 பார்ட்ஸ். ஸோ ஈக்குவல்ஸ் பேப்பர் ஸ்ட்ரிப் எல்லாமே 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ டோட்டல் எத்தனை பார்ட்ஸ் வந்து ஷேட் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ டோட்டல் 13 பார்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட். ஸோ இந்த சைட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து பேப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து 5 பார்ட்ஸுமே ஷேட் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் இந்த ஒன் ஹோல் இந்த 1 யூனிட்டுமே நம்ம வந்து ஃபுல்லாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் இந்த என்டையர் பார்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும் இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பில். 5 பார்ட்ஸுமே இங்கே வந்து ஷேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது 1 ஹோலையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை என்டையராக வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி 5 பார்ட்ஸுமே ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து அதுக்கு பதிலாக 1 ஹோல் இதை ஃபுல்லாமே கன்சிடர் பண்ணி ஃபுல் பேப்பர் ஸ்ட்ரிப்பையும் வந்து இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5/5 இதுக்கு பதிலாக வந்து 1 ஹோல் இந்த 1 யூனிட்டுமே கன்சிடர் பண்ணி ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5/5க்கு பதிலாக 1 வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணியிருக்கோம். 5 பார்ட்ஸ் ஆர் ஷேடட். இந்த 1 ஹோல் ஸ்ட்ரிப்பை வந்து ஃபுல்லாமே நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செகண்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பை எடுத்து இது ஃபுல்லாமே நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ 5 ஈக்குவல் பார்ட்ஸுமே ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக 1 யூனிட் ஃபுல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பில் இந்த 5/5க்கு பதிலாக அகெயின் 1 யூனிட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3/5. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இந்த 3/5 டினோட் பண்ணுறதுக்கு தேர்ட் பேப்பர் ஸ்ட்ரிப்பை எடுத்து இதை வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 5 ஈக்குவல் பார்ட்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து கன்சிடர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 3. ஸோ 3 பார்ட்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ
So 5 equal parts are divided பண்ணிட்டோம். Out of it, இதில் வந்து 3 parts we are going to shade. So இதை வந்து fraction denote பண்ணா total parts வந்து 5 equal parts. So denominator 5 எழுதுவீங்க. 3 parts are considered. So numerator 3 எழுதுவீங்க. So 3 by 5 fraction தான் இந்த paper strip. So இந்த 3 by 5 fraction இங்கேயும் வந்து 3 by 5 தான் represent பண்ணணும். So 1 unit plus 1 unit. So 2 unit plus 3 by 5. So இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 3 by 5. இதான் வந்து mixed fraction or mixed number. So இந்த 5 equal parts 5 parts மே ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம 1 ஹோலை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் 5 by 5க்கு பதிலாக 1 ஹோல் கன்சிடர் பண்ணியிருக்கோம். 3 by 5 ஃப்ராக்ஷனுக்கு இங்கேயும் 3 by 5 ஃப்ராக்ஷன். ஸோ 1 ஹோல் ப்ளஸ் 1 ஹோல் 2 ஹோல் நீங்கள் எழுதியிருக்கோம் ப்ளஸ் 3 by 5. ஸோ இதுவே எப்படி எழுதலாம் 2 3 by 5. அதான் வந்து உங்களோட ரைட் சைடில் மிக்ஸ்டு நம்பரை இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 1 ஹோல் இதான் வந்து 2 ஹோல். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 equal parts 3 parts are considered. So 2 3 by 5 mixed fraction இங்கே வந்து பேப்பர் ஸ்ட்ரிப்பில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பேப்பர் ஸ்ட்ரிப்பில் பண்ணதை வந்து இந்த பேப்பரில் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 5 by 5, இது ஒரு 5 by 5, இது வந்து 3 by 5. இந்த 5 by 5 எதுக்கு ஈக்குவலன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹோலுக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா 1 ஹோல். ஸோ 1 plus 1 which is 2. இங்கே வந்து அகெயின் 3 by 5. இதுவே தான் நான் வந்து இங்கே பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த improper fraction 13 தான் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 plus 5 plus 3 suggests that all 5 parts of 2 units are shaded. இந்த 2 unitsல all 5 partsமே நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். and 3 parts of the third unit, இது வந்து third unit, அதில் 3 parts of third unit are shaded. ஸோ இந்த 13 by 5ன்றது வந்து 2 units plus ஒரு 3 by 5 unit. So 2 plus 3 by 5 இதான் வந்து 2 3 by 5. It is a mixed number or else mixed fraction. So நீங்கள் வந்து மேனுவலா வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது you got the same number, mixed number 2 3 by 5. ஸோ த்ரூ ஆக்டிவிட்டியும் நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.